The local government election Sri Lanka 2025. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று மிக முக்கியமான ஒரு நாள். கடந்த 17ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை காலை 8:30 ஆரம்பமாக இருந்தது. அந்த நடவடிக்கை இன்று நண்பகல் 12 மணியோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது. அதாவது இம்முறை நடைபெற உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள கட்சிகள் அதேபோன்று சுயேட்சை குழுக்கள் இன்றைய தினம் நண்பகல் 12 மணியோடு வேட்புமனுக்களை தாக்கல் செய்து முடித்திருக்கின்றன. எனவே அடுத்து அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எப்போது நடைபெறும் அந்த திகதி இன்றைய தினம் அறிவிக்கப்பட இருக்கிறது. தற்போது இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைவடைந்ததை அடுத்து இந்த வேட்புமனு தாக்கல் தொடர்பான ஆட்சேபனையை தெரிவிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுதான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரமாக இது அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் இன்றைய தினம் வந்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். கொழும்பு மாவட்டத்தினுடைய காட்சிகள் தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த காட்சிகளை இப்போது பார்ப்போம். கம்பா மாவட்டத்திலும் கூட இன்றைய தினம் அரசியல் கட்சிகள் அதேபோன்று சுயேட்சை குழுக்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அடுத்து மேல் மாகாணத்தினுடைய களுத்துறை மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த காட்சிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளிட்ட பல கட்சிகள் கொழும்பு மாவட்ட செயலகத்துக்கு வருகை தந்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். இதனை அடுத்து அந்த கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் கருத்து வெளியிட்டார்கள். கமே பலய, நகரே பலய, கிராமம் மற்றும் நகரத்தின் அதிகாரத்தை வேறு இடத்துக்கு வழங்குவதற்கு மக்களுக்கு மூளை சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லை என நினைக்கின்றேன். எனவே தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இதனை செய்ய வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்துள்ளனர். கொழும்பு மாநகர சபையில் சிங்களம், தமிழ், மலை உள்ளிட்ட இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சிறந்த பட்டியல் ஒன்றை நாம் முன்வைத்துள்ளோம். கொழும்பை அடிப்படையாக கொண்ட அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாம் வெற்றியீட்டுவோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஏனைய கட்சிகளும் இங்கு வருகை தந்துள்ளன. எனினும் அவர்கள் துரும்பொன்றை பயன்படுத்த முயற்சிக்கின்றனர். தனியான தலைவர் ஒருவரை முன்னிறுத்த முயற்சிக்கின்றனர். எனினும் எமக்கு அவ்வாறானதொரு அவசியமில்லை. கீழ் மட்டத்திலிருந்து செயற்படுவதற்கு எமது கட்சியில் 113 தலைவர்களை பெயரிட்டுள்ளோம். எம்மிடம் சிறந்த வலுவான தலைவர்கள் இருக்கின்றனர். அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு பல எதிர்பார்ப்புகளை வழங்கிய அரசாங்கம் அவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யவில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தி சர்வதேச நாணய நிதியத்தின் வழியிலேயே அரசாங்கம் தொடர்ந்தும் பயணிக்கிறது. எனவே 7 மாதங்களின் பின்னர் நடைபெறும் தேர்தலின் பெறுபேறுகளினூடாக அறிந்து கொள்ள முடியும். தமது எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதா என்பதை இந்த தேர்தலினூடாக அறிந்து கொள்ள முடியும். இதற்கு முன்னர் எடுத்த தீர்மானத்தையும் மக்களால் மீள் பரிசீலனை செய்து கொள்ள முடியும். மீண்டும் பரீட்சாத செயற்பாட்டை செய்ய வேண்டாம் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். பரீட்சாத செயற்பாட்டை மீண்டும் செய்வீர்களாயின் நாட்டிற்கு ஏற்பட்ட நிலைமையே கிராமத்திற்கும் ஏற்படும். பொதுவான எதிர்க்கட்சியாக செயற்படும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட ஏனைய கட்சிகளோடு இணைந்து செயற்படுவதற்கு நாம் பல முயற்சிகளை எடுத்திருந்தோம். அந்த முயற்சி வெற்றியடைந்துள்ளமையால் யானை சின்னத்தில் போட்டியிடுகின்றோம். மக்களுக்கு சேவை செய்ய வலுவான அணியொன்றை களமிறக்கியுள்ளோம்.